94 அங்க இருந்து துபாயில ஜோலி செய்த ஆளு அங்குள்ள லிங்க் மட்டும் உகாண்டாக்கு போனாங்க. அப்ப 1-2 பேர் அங்க ஜோலி செய்த பிறகு அங்க நல்ல வேகன்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்து அவங்க ரிலேஷனை ஒவ்வொரு ஆளா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போன ஆளுல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போய் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளா அங்க இருந்து மைக்ரேட் ஆகி அங்க போக ஆரம்பிச்சாங்க. உகாண்டா பொறுத்தவரை எப்படின்னா இப்ப துபாயில எல்லாம் ஹை சேலரி உள்ள ஆள் தான் கல்ஃப் ரீஜன்ல வந்து ஃபேமிலி ஆட்டு இருக்க முடியும். உகாண்டால வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு $100 $200 சேலரி உள்ள ஆளு கூட ஃபேமிலி ஆட்டு இருக்கலாம். பின்ன வந்து நல்ல ஒரு கேரளா மாதிரி நல்ல ஒரு கிளைமேட் அது எல்லாருக்கும் ஒரு வசதி. நான் 96ல போனேன். அப்பமெல்லாம் பெரிய எமிகிரேஷன்லாம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. நல்ல வசதி. முதல்ல போனது ஆமா 96ல நான் போனேன். அதனால மக்கள் அப்படி போய் கல்ஃபில் உள்ள ஆளுகளை கூட நமக்கு ஃபேமிலியாட இருக்க முடியலையா, உகாண்டால போன இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மைக்ரேட் ஆகி உகாண்டாக்கு வந்த ஆளுகளும் உண்டு. நல்ல ஒரு நாடு, நல்ல ஒரு தேசம் அது. ஆனா இப்ப எவ்வளவு ஆளுங்க இங்க இருந்து உகாண்டில் இருக்கு? இப்ப என் கணக்குக்கு நம்ம ஊர்ல இருந்து ஒரு 600 பேர் மேல இருக்கும். 600. அதுல குறைஞ்சது ஒரு above 300க்கு மேல ஃபேமிலியாட் இருக்காங்க. ஆமா, முதல்ல வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு ஜாப் வேலை பார்த்தாங்க, ஒரு பாஸை டிபெண்ட் பண்ணி அப்படி இருந்தாங்க. இப்ப நிறைய பேர் வந்து சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அந்த ஒரு மைக்ரேஷன்ல ஒரு ரிசல்ட் ஆகும் இந்த உகா சேவா. ஆமாமா, இது எப்படின்னா வந்துட்டு உகா சேவாங்கிறது என்னன்னா, முதல்ல வந்து நான் போன 96 போன உடனே இது வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. இது பேசிக்கா வந்து இந்த சேவாங்கிறது கல்ஃப்லியாக இருந்தது. அப்ப அங்க இருந்த எங்களுடைய ஒரு ஃபவுண்டர் யூனுஸ்ன்னு ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஏன் அங்க இப்படி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து உகா சேவான் உகாண்டா சோசியல் எஜுகேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன், அதுதான் ஷார்ட்டா உகா சேவாங்கிறது. ஏன்னா அங்க சேவான்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண உகாண்டால நாங்க ட்ரை பண்ண போது ஏற்கனவே ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, லண்டன் பேஸ் ஏதோ ஒரு இது. அப்ப அதனால கூட வந்து உகான்னு ஒன்று சேர்த்துக்கிட்டோம், உகாண்டா சோசியல் எஜுகேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன். ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்துகிட்டு நாங்க என்ன எங்களை எய்ம்னா அந்த பாவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த கொமரு, அந்த முதிர்கன்னிகளுக்கு கொமரு, எஜுகேஷன், மெடிக்கல். இப்போ ஊர்ல இருந்தும் லெட்டர் அங்க உகாண்டாக்கு வரும். அப்ப எங்க ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் இருந்தாங்க, காதர் அண்ட் ராசிக்கு. நல்ல ஒரு ஆளு ராசிக்கு இறந்து போனாரு. அந்த லெட்டர் நாங்க அப்பமெல்லாம் அந்த வாட்ஸ்அப் இந்த இதெல்லாம் வருதுக்கு முன்னாடி லெட்டர்லாம் அங்க ஊருக்கு அனுப்பி அவங்க வந்து நீங்க சொன்ன தக்கல் எண்ணெயம் குளச்சல் எங்க எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வருவாங்க. இவங்க எலிஜிபிள் தானா அப்படி லெட்டர் கேட்காங்களே, அகைன் அங்க வரும் லெட்டர். அவங்கள அப்படி கொடுத்துட்டு அப்படி இருந்த பிறகு தான் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அப்படி ஒரு நேரத்தில் நம்ம ஒரு கிளினிக்கா ஏதாவது ஒண்ணு தொடங்கணும் அப்படின்னு எங்க ஊர்ல இருந்து ஒரு ஆள் வந்திருந்தாரு, ஒரு ஜாக்கில இருந்த ஒரு ஆள். அப்ப அவரு மட்டும் அவர் ஒரு மார்க்க விஷயமாட்டு உகாண்டாக்கு வந்திருந்தார். ஜாக்குடைய தலைவர் கமாலுதீன் மதன். அப்ப அவருடைய அலுவலகத்துல சிம்பிளா ஒண்ணு தொடங்க, ஒரு கிளினிக் பேசல. அப்போ கிளினிக் ஃபர்ஸ்ட்ல இந்த எங்க ஏது வருஷமா இருந்து அநேகமா அது வந்து 96னா ஒரு 99 இருக்கலாம், 99 2000 அந்த மாதிரி. கரெக்டா எனக்கு எக்ஸாக்ட்லியா ஞாபகம் இல்லை. அப்போ சிம்பிளா தொடங்கணும். அன்னைக்கெல்லாம் எங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து வெறும் 15,000 ரூபாய் தான் வரும். அதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதை கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இயக்கம் வந்து பெருசாச்சு, அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆன பிறகு நமக்கு சொந்தமா இடம் வேணும், பெருசா தொடங்கணும்னா எங்க ட்ரஸ்ட் நம்ம இந்த கோட்டார் இளங்கடை மிஸ் அந்த ட்ரஸ்ட்ல போய் அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா அவங்க வந்து 12 சென்ட் இடம் எங்களுக்கு லீஸுக்கு தந்தாங்க. ரொம்ப சொற்ப ஒரு வாடகையில தந்தாங்க. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அதை கட்டி இந்த மாதிரி கிளினிக் பேஸ்ல முதல்ல கொண்டு வந்தோம். இது எப்படி எங்களால கட்ட முடிஞ்சுன்னா, இது ஆரம்பமே வந்து எங்கள்கிட்ட பாக்கெட்ல வெறும் 0 தான், ஒண்ணும் கிடையாது. அப்ப எல்லா மக்களும் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ரூம் நாங்க எடுத்து தரேன், செகண்ட் ரூம் எங்க கம்பெனிக்கு எடுத்து தருது. ஒவ்வொரு ஸ்டாஃப், ஒரு கம்பெனி 4 ஸ்டாஃப் இருந்தா இந்த ரூம் 4 ஸ்டாஃப் நாங்க எடுத்து தரேன், அந்த ரூம் நான் அப்படி பட்டி அப்படி நடந்தது. இத டெவலப்மெண்ட் ஆகி பெருசாக்கி கொண்டு வரணும்ல. ஃபர்ஸ்ட் கிளினிக் பேக்ஸ்ல இருந்து அப்ப வந்து டாக்டர் ஜாஃபர் இருக்காரு, எங்க அவர் தான் ஹெட் டாக்டர், சீஃப் டாக்டர். அவர் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அவர் வந்து படிச்சது வந்து பெங்களூர்ல தான் எம்எஸ் முடிச்சார். அதெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 10-15 ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்து, காதராசில் வேலை பார்த்திருக்காரு, டாக்டர் ஜெய்சன்ல வேலை பார்த்திருக்காரு,
அதுபோல் மெட்ராஸில் வந்து லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் இப்போ வள்ளியூரில் வந்து அருள் மிஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு அவர் மார்னிங் வந்து கிளினிக் பேஸுக்கு சும்மா வாரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தார். அப்புறம் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் வளர்த்து எடுத்தது. நீங்க தியேட்டர்லாம் கேட்டுங்கோ, நான் வாரேன் அப்படி இப்படின்னு. அப்போ கெட்டு நம்மள பைசா வேணும் இல்லை. அப்போ என்ன செய்ய முடியும்னா எல்லா மக்களும் வந்து இப்படி ஒவ்வொன்றா கெட்டி தரணும். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்தணும் உகாண்டால. ஃபுட் ஃபெஸ்டிவல் எடுத்தா ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறது எல்லாம் எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஃபேமிலி தான் அதை வந்து ஆக்கி தந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்லாம் ஒரு 100 பரோட்டா ஒரு ஃபேமிலி ஆக்கி தரும், 100 இடியாப்பம் ஒரு ஆள் ஆக்கி தரும், 100 தோசை ஒரு ஆள் ஆக்கி தரும். அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க, நாங்க அதை விற்போம் டிக்கெட் போட்டு. அப்ப அவங்க ஃப்ரீயா தரக்கூடிய ஃபுட்டை நாங்க வித்து அப்படி கலெக்ட் பண்ணி இண்டிவிஜுவலா வந்து பிரைவேட் கம்பெனில போய் கான்டாக்ட் பண்ணோம். இப்படி சேரிட்டி உகாண்டா பிளஸ் இந்தியா அப்படி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. அப்ப அவங்க என்ன $1000 $2000 அப்படி ஸ்பான்சர் பண்ணி ஒவ்வொரு ஃபுட் ஃபெஸ்டிவல்லையும் ஒரு 10 lakhs 15 lakhs அப்படி கிடைக்கும். அப்ப அது அங்கேயும் சேரிட்டி பண்ணி இங்கேயும் சேரிட்டி பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகி இதை வளர்த்து எடுத்து இந்த ஸ்டேஜ்ல கொண்டு விட்டுருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6-7 பெட் இருக்கு, இண்டிவிஜுவல் பெட், ஒரு 6 காமன் பெட் இருக்கு, அப்புறம் 2 ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு. டாக்டர்ஸ் நிறைய வராங்க. டாக்டர் ராசிப் கான் அவரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், தக்கலையில தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, இங்க கன்சல்டிங் வராரு, சர்ஜரி எல்லாம் பண்ணுவாரு. டாக்டர் ஜாஃபர் இருக்காரு. மற்றபடி ஈவினிங் வந்துட்டு டாக்டர் ரியாஸ் வருவாரு, அவர் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ அஜீப் இருக்காரு, கல்ஃபில் உள்ள ஆளு போக்குவரத்துக்கு ஆளுக்காக வேண்டி சர்வ் பண்றதுக்காக வேண்டி கவர்மெண்ட்ல இருந்து அவங்கள அனுப்பியிருக்காங்க. மற்றபடி நிறைய டாக்டர் வராங்க, கேன்சர் பேஷண்ட்டுக்கு பாக்குறதுக்கு நிறைய பேஷண்ட் வராங்க. எல்லாமே நடக்கு. தலையை மட்டும் கலத்தாம பாக்கி எல்லாம் சரி, இரணியா, அப்பண்டிக்ஸ் எல்லாமே நடக்கும். கோட்டாத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தர்கா இந்த குன்னாலி மன்னா ஷேக் வலியுல்லாவுடைய தர்கா. ஒரு 350-400 வருஷங்களாத்துள்ளது. கோட்டாத்தில் பூர்வீகமாக உள்ளவங்க, நல்ல விலாயத்து தன்மைகள் உள்ளவங்க. ஒரு நாளைக்கு 6 வார்த்தைக்கு மேலே அவங்க பேச மாட்டாங்க, நெசவு தான் தொழில். அப்போ இவங்கள அதிகமான வார்த்தைகள் பேச வைக்கணுங்கிற ஒரு இதை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சாயங்காலம் வேலை முடிஞ்ச உடனே மழை பெய்துக்கிட்டு இருக்குது, அப்போ நீனே ஒத்திக்கணுன்னு இந்த பாவலத்தையும் பார்த்து மாற்றி மடக்கிறீன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதாவது அவங்க வாயிலிருந்து இன்னும் நிறைய வார்த்தைகள் வெளிவரணுங்கிற ஒரு இதில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒய்ஃப்டை கூப்பிட்டாங்க, வா ஒரு சுளவு எடுத்துகிட்டு வாங்கினாங்க. சுளவு இந்த புடைக்கக்கூடியது முரம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அதை பிடிச்சிக்கிட்ட சொல்லி அந்த நிழல்லையே அதிலேயே அந்த பாவை மடக்கி தனியாட்டி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிபி ஃபாத்திமா தர்கா, இவங்க ஒரு பெண் ஒலியெல்லாம் இறைநேச செல்வியாக இருந்தாங்க. வெளியூரில் இருந்து கோட்டாரில் வந்து தாமசம். அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் என்ன வேலைன்னா, பழைய காலத்தில் பாவு போடக்கூடியது தானே, நெய்யக்கூடிய தொழில். ஒரு குழந்தையும் உண்டு. அவங்க நெய்துக்கிட்டு அந்த துணியை எடுத்து விற்றுட்டு வருவாங்க. அதை கொண்டு வரக்கூடிய வருமானத்தில் அந்த ஃபேமிலி நடந்துக்கிட்டு இருந்தது. போர்த்துகீசருடைய ஆக்குபேஷன் அந்த இதில் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்குபை பண்ணி அந்த இது அவங்க டாமினேஷன் நடந்துட்டு, அந்த இராணுவ வீரர்களை வரக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பார்வையில் இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்களை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு உள்ளாடி வந்து அந்த பாவில் அந்த காக்குழி அதில் இறங்கிட்டு, அல்லாஹ் இந்த கொடியவர்கள்ட்ட இருந்து நீ என்னை பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட துவாச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த இராணுவ வீரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த குழி பிளந்து அவங்கள உள்வாங்கி. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am Hassana.
இந்த உலகத்தில் நேசம் வைப்பதற்கு தகுதியான முதன்மையானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். தனது தாய் தந்தை ஏனைய அனைவர்களை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். ஒரு முறை ஒரு நபி தோழர், யா ரசூலுல்லாஹ், மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ மறுமைக்கு என்ன தயார் செய்துள்ளாய் என்று கேட்டபோது அந்த நபி தோழர், நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன் என்று பதிலளித்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் நீ மறுமையில் இருப்பீர் என்று நற்செய்தி கூறினார். இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. அப்படி என்றால் நாம் எப்படி நபியின் மீது உண்மையான நேசத்தை வெளிப்படுத்துவது? நான் நபியை நேசிக்கிறேன் என்று சொன்னால் நேசமாகி விடுமா, அல்லது நான் நபிக்காக கவிதை எழுத போகிறேன் சொன்னால் தான் நேசமாகி விடுமா? இந்த உலகத்தில் நபியை நேசித்த உண்மையான சமுதாயம் அந்த சஹாபாக்கள் ஆகும். அந்த சஹாபாக்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான நேசத்தை வெளிப்படுத்தியிருப்பார்கள்? ஒவ்வொரு வருடமும் பாடல்களும் கவிதைகளும் எழுதிய நேசத்தை வெளிப்படுத்தியிருப்பார்கள், அல்லது நபிக்காக ஊர்வலம் போய் நேசத்தை வெளிப்படுத்தினார்களா? இல்லை. அவர்களின் நேசம் என்பது அல்லாஹ்வின் தூதரை அவர்களின் உயிருக்கு மேலாக நேசித்தார்கள். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய விஷயத்தை செய்தார்கள், தடுத்த விஷயத்திலிருந்து தவிர்த்து இருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீ மக்களுக்கு கூறுவீராக, அல்லாஹ்வின் நேசத்தையும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் நீங்கள் பெறணும் என்றால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அதனால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், இன்னும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கவும் செய்கிறான். அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளனாகவும் மகா கருணையாளனாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்தில் நாம் மிக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகிறான், அல்லாஹ்வின் நேசத்தையும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் நாம் பெறணும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு வழி உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையில் கூறுகிறான்.